ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பிட வாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட் ரொம்ப அசத்தலாக இருக்க மாதிரி ஒரு மட்டன் குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளியை பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள் 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கேன். 1 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 1 அன்னாசி பூ, 4-5 கிராம்பு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேன். ப்ரெஷர் குக்கர் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தாளிக்கிற பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். தாளிக்கிற பொருட்கள்லாம் சேர்த்துட்டு நல்லா சூடாகி பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறி பொன்னிறமாகிற வரைக்கும் வதங்கணும். நம்ம எந்த குழம்பு செஞ்சாலும் தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்புக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். மட்டன் குழம்புல நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் சிம்பிளாக எப்படி ப்ரெஷர் குக்கரில் செய்கிறதுன்னு காட்டியிருக்கேன். இது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்கிறதெல்லாம் நான் செஞ்சு காட்டுறேன். இப்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் குழம்பு ரெசிபி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா கூட டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவை சேர்த்துடலாம். பச்சை மிளகாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுடுங்க. நம்ம காரத்துக்காக பச்சை மிளகா, மிளகாய் தூள், அப்புறம் பெப்பர் பவுடர் சேர்க்குறோம். அதனால நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணும்போது பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுடுங்க. இல்லைனா குக்கரில் அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா தூள் சேர்க்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அதோட ஃப்ளேவர்லாம் அப்படியே இருக்கும், இல்லைனா கரிஞ்சிடும். மசாலா தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மசாலா வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா இப்படி ஒன்றா வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி விழுதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி விழுது சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுடுங்க. நம்ம ஆட் பண்ண தக்காளி பியூரி இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரணும். அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெப்பர் காரம் பிடிக்கும்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கிரேவி நல்லா திக்காக வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த கிரேவியில் நல்லா கலந்து விட்டுடுங்க. மசாலா எல்லாம் மட்டனில் நல்லா இறங்கும். இப்போ பாருங்கள், மட்டனில் மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இந்த டைமில் நான் 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் வேக வைக்கும்போது அதுலேருந்தும் தண்ணி விடும், அதனால் தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்கிற வரைக்கும் அப்படியே ஓப்பனில் வச்சு வேக வச்சுடுங்க. இப்போது இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு சிம்மில் 3 விசில் வர வரைக்கும் வச்சுடுங்க. இப்போது 3 விசிலுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மட்டன் குழம்பு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மட்டன் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் குழம்பு ஆவி பறக்க பறக்க ரொம்ப அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்திக்கு அப்புறம் ரைஸ்க்கு வச்சு சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இதை ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுனால ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.